குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களே தம்மீதான குற்றத்தை விசாரிக்கும் நிலையை ஏற்க முடியாது. அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கஜேந்திரகுமார் எம்பி விளக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட இரட்டை கொலை வழக்கு 12 பேருக்கு மரண தண்டனை. ஆவரங்காய் தொண்டைமானாறு வீதி புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். 18 மாதங்களில் பணிகளை நிறைவு செய்ய திட்டம். ஜெனீவா விவகாரத்தில் குழப்பிய குழு மீண்டும் குழப்புகிறது. கஜேந்திரகுமார். ஹஸ்தப தேரர் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. திடீரென வந்திறங்கிய ஜனாதிபதி. பாதுகாப்பையும் மீறி சூழ்ந்து கொண்ட தொழிலாளர்கள். யாழில் அளிக்கப்படும் பனை மரங்கள். பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலத்தமடுவில் 3000 ஏக்கர் காணியை விடுவிக்க திட்டம். அரசாங்கத்தின் நடவடிக்கை. பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் பிழை என்றால் தண்டனையே. மகாநாயக தேரர் அதிரடி. பௌத்த தர்மத்தை பாதுகாப்பது இனவாதம் அல்ல. நாமலடி துரைப்பு. கிபுலோயா திட்டத்தை வாக்கு வேட்டைக்காக அரசியலாக்காதீர்கள். அனுர அரசு வேண்டுகோள். தொடர்பது விரிவான செய்திகள். குற்றத்துடன் தொடர்புடையவர்களே அந்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் நிலைமைதான் இந்த நாட்டில் காணப்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனம் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். போர் இல்லாத ஒரு நிலையிலே, எந்த விதமான குழப்பமும் யாழ்ப்பாணத்திலே இல்லாத ஒரு நிலையிலே, ஜனாதிபதி வந்து ரோட்டாலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வந்து சுகமாக வந்து நடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு வாகனத்தில் வந்து போகின்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அதில் நிப்பாட்டாமல் சென்றார்கள் என்றால் அதில் வந்து சுடுற அளவுக்கு வந்து நியாயப்படுத்தலாமா? முதலாவது. ரெண்டாவது வந்து சுடுறதாக இருந்தாலும் வந்து அந்த வாகனத்துடைய பயணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் தடுக்கிறதுக்கு இல்லாட்டி நிப்பாட்டுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணுமே தவிர வாகனத்தை ஓட்டுறவரை வந்து கொள்கிற அளவுக்கு வந்து நடந்து கொள்கிறத வந்து நியாயப்படுத்தலாமா? மூன்றாவது விடயம், இங்கு அந்த வாகனம் சுடப்பட்ட அந்த இறந்த நபர் இருந்த வாகனத்துடைய படங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த படத்தில் வந்து வாகனத்துக்குள்ளே சாணம் இருந்ததாக வந்து காட்டப்படுகின்ற விடயங்கள் வந்து உண்மையிலே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அந்த படத்தில் வந்து இருந்த சாணம் இருந்த விதத்தில் போலீஸாருடைய கதையின்படி வந்து ஒரு மாடும் வாகனத்துக்குள்ளே இருந்து வாகனம் சுடப்பட்டு அந்த வாகனம் நின்ற இடத்துல வந்து அதில் வாகனத்தில் இருந்த மற்றவர்கள் வந்து கதவை திறந்து விட்டு மாட்டை வெளியில் விட்ட ஒரு நிலையில் வந்து அந்த சாணம் இருந்த விதத்திலே உண்மையிலே அந்த சாணம் அதுக்கு பிற்பாடு வந்து போடப்பட்ட ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னென்னால் வந்து ஒரு மாடு வாகனத்துக்குள்ளே இருக்க வந்து படுத்து கிடக்கும் வந்து சாணம் இருந்தால் வந்து அதெல்லாம் அமர்ந்து போயிருக்கும், ஒரு ஃப்ளட்டாக இருக்கும். அப்படி எந்த விதத்திலையும் இல்லாமல் வந்து அது ஒரு என்ன சொல்கிற ஒரு போலையாக வந்து இருந்த ஒரு நிலைமையும், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வாகன சம்பவத்துக்கு ஒரு 50 அடி தூரத்தில் வந்து சாணத்தை கொண்ட ஒரு பேக் அதில் இருக்கு. அந்த பேக் இருக்கிறதையும் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த காலையிலே இங்கே வந்த ஊடக நண்பர்களுடைய கருத்தும் இங்கே வந்த பொதுமக்களுடைய கருத்தும் வந்து அந்த பேக் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட முன்னுக்கு இருந்த இடத்துல வந்து மனிதுரிமை சேரகம் ஆணையாளருடைய உறுப்பினர்கள் இந்த இடத்துக்கு இருந்த இடத்துல வந்து இந்த சாணத்துடைய பேக் காட்டப்பட்ட இடத்துல வந்து அது இப்பொழுது அங்கே எடுத்து வீசப்பட்டு இருக்கின்றது. அது இப்படி பலத்த சந்தேகங்களோடு வந்து நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு விசாரணை நடத்துறதின் ஊடாக மட்டும்தான் உண்மைக்கு நாங்கள் விட்டு செல்லலாம்.
ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த உண்மையை போலீஸாரே வந்து சந்தேகத்துக்குரிய நபர்களாக காணப்படுகின்ற பொழுது என்னடா அவர்கள் தான் சுட்டவர்கள், அவர்களே இந்த விசாரணையை வந்து எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக செய்வார்கள் என்று எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் நம்ப முடியாது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இவ்வகையான சம்பவங்களை ஊக்கி வைக்கிற வகையில் தான் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு அவசரகால சட்டத்தையும் வந்து நீடிக்கிறதின் ஊடாக அனுமதிச்சிருக்கு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரள மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 12 பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஹம்பகம் மேல் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் இன்றைய தினம் புதன்கிழமை இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளனர். குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக பிரதிவாதிகள் அனைவரும் இன்று கம்பகம் மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். இதன்போதே நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசித்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது நிட்டம்போ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் 42 பிரதிவாதிகளுக்கு எதிராக ஹம்பகம் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்ட நிலையில் 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் வீதி கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் மறுமலர்ச்சிக்கான பாதை திட்டத்தின் கீழ் ஆவரங்கால் தொண்டமனாறு வீதி மேம்படுத்தல் மற்றும் நிர்மாண பணிகளின் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமை அச்சுவேலி மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நவேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ். பவானந்தராஜா, ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் மாநகர சபை உறுப்பினருமான எஸ். கபிலன், வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நுரோஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். குறித்த வீதியானது 6.03 கிலோமீட்டர் நீளம் எனவும் 680 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் இவ்வீதி முழுமையாக புனரமைக்கப்பட்டு 18 மாதங்களின் பின்னராக 12/5/2027 அன்று மக்கள் பாவனைக்காக மீள கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மூதூர் கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் இடம்பெற்ற மனித படுகொலையின் 30வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் குமாரபுரம் கிராமத்தில் நினைவு கூறப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி கோரி நினைவு தினத்தை அனுஷ்டித்தனர். நினைவு நிகழ்வில் சிவில் சமூக பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள், பிரதேச அரசியல்வாதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆத்ம சாந்தி பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். இக்கொடூர சம்பவத்தில் 26 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருந்தனர். குறித்து படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு தமது உறவுகளுக்கு 30 ஆண்டுகள் கடந்தும் நீதி கிடைக்காத நிலையில் அதற்கான நீதியை கோரி குறித்த படுகொலையின் 30வது நினைவேந்தல் நிகழ்வை பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்தனர். குறித்த பாதிப்பில் இருந்து மீளாத மக்கள் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குமாரபுரம் கிராமத்தில் அத்துமீறி நுழைந்து ஆயுததாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் வெட்டுச் சம்பவத்தின் காரணமாக பெண்கள், சிறுவர்கள் உட்பட 26 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்ததுடன் 15 வயதான சிறுமி ஒருவர் பாலியல் வன்புணர்விற்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இக்கொடூர சம்பவமானது 1996ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 11ஆம் திகதி மாலை வேளையில் இடம்பெற்றிருந்தது. இக்கொடூர சம்பவம் தொடர்பாக 1996ஆம் ஆண்டு மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் தெஹிவத்த ராணுவ முகாமில் சேவையில் இருந்த 8 ராணுவ வீரர்கள் சாட்சியாளர்களினால் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றவியல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் குறித்த வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அன்றைய யுத்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிரிகளின் வேண்டுகோளுக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் பாதுகாப்பு கருதி குறித்த வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை ஜூரிகள் சபை முன்னிலையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி எஞ்சியிருந்த 6 முன்னாள் ராணுவ வீரர்களும் பிணையில் இருந்தபோது 2 இறந்துவிட்டார்கள். எஞ்சியிருந்த 6 முன்னாள் ராணுவ வீரர்களும் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டதுடன் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஆராய்ச்சி கட்டுவ கருகுப்பனை மீன்பிடி கிராமத்தின் கரையோர பகுதி மீண்டும் கடுமையாக அரிக்க தொடங்கியுள்ளதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர். கிழக்கிலிருந்து ஹாமில்டன் கால்வாயுடன் மேற்கிலிருந்து கடலுடன் இணைக்கப்பட்டுள்ள கருகுப்பனை மீன்பிடி கிராமத்தில் வசிப்பவர்களில் பெரும்பாலானோர் மீனவர்கள். உள்ளூர் சந்தைக்கு உலர்ந்த மீன்களை வழங்குவதில் கருகுப்பனை கிராமமும் முக்கிய இடத்தினை பிடித்துள்ளதுடன் புத்தளம் மாவட்டத்தில் பெரிய பொருளாதார மையமாக இது விவரிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கருகுப்பனை கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு கடல் மட்டுமே உயிர் நாடியாக மாறியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கருகுப்பனை மீன்பிடி கிராமத்தில் பல இடங்கள் கடலால் அரிக்கப்பட தொடங்கிய நிலை தற்போது மீண்டும் கருகுப்பனை கிராமத்தின் கடற்கரை கடுமையாக அரிக்க தொடங்கியுள்ளது. கடற்கரையில் உள்ள பல கட்டடங்களும் கடலால் மூழ்கிவிட்டதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். கருகுப்பனை கடற்கரையின் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி தற்போது பல இடங்களில் அரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமை சுற்றுலாத்துறையிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் கருதுகின்றனர். கடலோர பாதுகாப்புத்துறை ஏற்கனவே நடந்து வரும் அரிப்பை கட்டுப்படுத்த பாறை சுவர்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இருப்பினும் தற்காலிக தீர்வுகளுக்கு பதிலாக நிரந்தர தீர்வு தேவை என்று கிராம மக்கள் கூறுகின்றனர். இல்லையெனில் விரைவில் ஹாமில்டன் கால்வாய் மற்றும் கடல் இணையக்கூடும் என்றும் கருகுப்பனை கிராமம் வரைபடத்தில் இருந்து மறைந்து போகக்கூடும் என்றும் கிராம மக்கள் கூறுகின்றனர். இவை நடந்தால் சுமார் 2000 குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என்றும் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஜெனீவா விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய குழு தற்போது தூதுவருடனான சந்திப்பிலும் சிவில் சமூகத்தை குழப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக சுவிஸ் அரசாங்கத்துடைய குறிப்பாக சுவிஸ் எம்பசியின் ஏற்பாட்டிலே ஒரு சந்திப்பொண்டு தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெறுவதற்கும் ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டதாக ஊடகங்களில் வெளிவந்தன. அந்த ஊடகத்தில் நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக வெளிவந்தது வீரகேசரி பத்திரிகையில். அதுக்கு பிற்பாடு ஒரு சில ஊடகங்கள் ஊடாக உண்மைக்கு முரணான கருத்துகள் வெளிவந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகின்றேன். இப்போ அதில் பிரதானமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தமிழ் தேசிய பேரவை உடைய அழைப்பின் பெயரிலே 15ஆம் தேதி வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி சிவில் சமூக அமைப்புகள் வடகிழக்கை மையப்படுத்தின சிவில் சமூக அமைப்புகளையும் அதே போன்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும்க்கும் அழைப்பு விடுத்து இந்த இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒரு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கிறது சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டபடியினால் சுவிஸ் அரசாங்கத்தால் ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட 19ஆம் தேதிக்கு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதிக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு முயற்சி பிரதானமாக தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற இருந்த அந்த முயற்சி சுவிஸ் அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டதாக செய்திகள் பரப்பப்பட்டது. இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து, முற்றிலும் தவறான செய்தி. நான் இன்றைக்கு சுவிஸ் எம்பசியோடு எடுத்து நேரடியாகவே அவர்களிடம் கேட்டினான். 19ஆம் தேதி சம்பந்தமான கூட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றதா, அது கைவிடப்பட்டிருக்கின்றதாக இருந்தால் ஊடகங்களிலே வந்திருக்கிற மாதிரி, தமிழ் ஊடகங்களிலே பரப்பப்பட்ட மாதிரி தமிழ் தேசிய பேரவை 15ஆம் தேதி நடாத்த இருக்கின்ற கூட்டம் காரணமாக சுவிஸ் எம்பசி அதிருப்தி அடைந்து
அதால் வந்து கைவிடப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல வந்து அவர்கள் அதை முற்று முழுதாக மறுத்தவை. தாங்கள் வந்து அந்த முயற்சியை கைவிடவில்லை, மாறாக வந்து அந்த செய்தி முதல் தடவையாக வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த உடனே தங்களுக்கு அந்த இரகசியத்தன்மை இல்லாமல் போய்விட்டது என்ற காரணம் சில வேளையிலே வந்து உங்களுக்கு, அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கு, தமிழரசு கட்சிக்கு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சில வழியிலே அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு எழுந்ததே தவிர தங்களுக்கு வந்து அந்த செய்தி வெளிவந்ததும் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த செய்தி வெளிவருவதின் ஊடாக அதில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு சில வழியில் வந்து பிரச்சனைகள், அதால் பிரச்சனைகள் வந்திருக்குமோ என்றது தான் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனையை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் தங்களுக்கு இருக்கவில்லை என்றதும். ஆனால் அந்த 19ஆம் தேதிக்குரிய முயற்சிகள் இப்போதைக்கு வந்து தாங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை வந்து ஒன் ஹோல்டு, அதாவது அதை உறுதிப்படுத்த முடியாத இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கான காரணம் இதில் இந்த 19ஆம் தேதி சந்திப்பை கேட்டதே தமிழரசு கட்சி. அந்த 19ஆம் தேதிக்கு சந்திப்பு வேணுமென்று கேட்டதே, எங்களோட வந்து கேட்க சொல்லி கேட்டதே வந்து தமிழரசு கட்சி, நான் இல்லை. அதுவும் இன்னும் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டது வந்து ஏதோ நான் தான் சுவிஸ் அரசாங்கத்துக்கு கேட்டு இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டதாக, அதுவும் ஒரு அப்பட்டமான தவறான ஒரு கருத்து. தமிழரசு கட்சியுடைய குறிப்பாக சொன்னால் வந்து சுமந்திரன் தான் சுவிஸ் எம்பசிக்கு வந்து கேட்டிருந்தது வந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்த சொல்லி, சரிதானே? அப்போ அதே தரப்பு வந்து தங்களிடம் வந்து 19ஆம் தேதிக்கு வந்து இனி சந்திக்க தங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏனென்றால் 15ஆம் தேதிக்கு வந்து தமிழ் தேசிய பேரவை, குறிப்பாக நான் ஒரு இதே விடயம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறதாகவும் தங்களுக்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாக காரணமாக வந்து 2 கூட்டங்கள் அவசியமில்லை. மற்றது தங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஒரு குழப்பமாகவும் இருக்கின்றபடினால் தங்களுக்கு 19ஆம் தேதியில் கலந்து கொள்வது சம்பந்தமாக தங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்படிங்க சொல்கிற. அப்போ இந்த ஊடகங்களிலே வந்து இந்த கருத்து தெரிய ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தால் வந்து ஆக குறைஞ்சது வந்து எங்களிடமும் கூட எங்களைத்தான் நீங்கள் குற்றச்சாட்டுறீர்கள், எங்களோட தொடர்பு எடுத்து நீங்கள் இந்த கருத்தை கேட்டிருக்கலாம், அல்லது ஆக குறைஞ்ச வந்து சுவிஸ் எம்பசிட்டை நேரடியாக வந்து தொடர்படுத்து நீங்கள் இந்த கருத்துக்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து முற்று முழுதாக உண்மைக்கு முரணான செய்திகளை வந்து அப்படி போட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். உண்மையிலே சுமந்திரனுக்கு வந்து உதுக்குலராக வந்து ஒரு சில ஊடகங்கள் என்ற பேரில் வந்து ஒரு சில இதுகள் வந்து இருக்கலாம். அவர்கள் வெளியிட்டாலும் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து இயங்கி கொண்டு வருகின்ற ஊடகங்களும் கூட அவ்வகையான வந்து கருத்துக்களை, தவறான உண்மைக்கு முரணான எங்கள் தொடர்பாக கருத்துக்களை வந்து வெளியிட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு ஏமாற்றமாக இருக்குது. நான் இன்னும் ஒன்றை சொல்லணும். நாங்கள், உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள் உட்பட ஊடகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வடகிழக்கை சார்ந்த ஊடகவியலாளர்கள் உட்பட ஊடக ஆசிரியர்மார் உட்பட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களோட ஒரு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் சந்திப்புகளை செய்து கொண்டு வருகிறோம். அந்த சந்திப்புகளுடைய நோக்கங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்புன்றது வந்து ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வந்து அனுரகுமார திசாநாயக்க ஒரு ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாகத்தான் குறிப்பிட்டும் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழருடைய அனுமதியோடு நிறைவேற்றினால் எங்களுடைய உரிமைகள் முற்றுமுழுதாக நாங்களாகவே வந்து கைவிடுற ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் கட்சிகளுக்கு இடையிலேயும் சிவில் சமூகத்தும்
ஊடகவியலாளர்களும் வந்து சிவில் சமூகத்தான் நாங்கள் கருதுகின்றோம், அதனுடைய முக்கியமான அங்கமாக கருதுகின்றோம். அவை அனைத்து தரப்புகளும் வந்து ஒரு பொது புள்ளியிலே சந்திக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை கையாள வேணும் என்றதை வந்து 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடைய வந்து சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு விஷயம். அதை நாங்கள் தொடர்ந்தும் ஊடகங்களோடு வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கதைச்சதை போன்று நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளோடையும் செயற்பாட்டாளர்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் கழிச்சு கொண்டு வருகிறோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும் 2024 தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு பொது புள்ளிக்கு ஒரு பொது நிலைப்பாட்டை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சிகளை நாங்கள் தான் மேற்கொண்டுறாங்க, நாங்களாக தான் விரும்பி அதை மேற்கொண்டுறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் தலைமை வகிக்கிறதோ நாங்கள் தான் அதுக்கு தலைவர்களாக வந்து வரணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கே இல்லை என்றதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். தமிழரசு கட்சி வந்து தாராளமாக வந்து அந்த பொறுப்பை வேணுமெண்டா 8 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சி என்ற வகையில் வந்து அவை நாங்கள் சந்தித்து நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எப்படி நாங்கள் இதை முன்னும் கொண்டு போகிறோம் என்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படுற இடத்துல வந்து அவர்கள் வேணுமென்றால் வந்து அதை ஏற்பாட்டாளராக வந்து முன்வரலாம். அது எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் ஊடக மட்டத்தில் வந்து வெளிப்படைத்தன்மையை பேணுறதுக்காக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ அதுண்ட முயற்சி இன்றைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து அவர்கள் வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் என்னடா ஒரு சில ஆசனங்கள் வந்து அவர்கள் விரும்பினவே ஒரு சில பதவியால் வந்து விரும்பின இடத்துல வந்து எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த பங்கிடுறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி அவர்களோட ஒரு ஒப்பந்தம் கூட வந்து நாங்கள் கைச்சாத்துட்டோம். ஆகவே எங்களை பொறுத்தவரை அரசியலமைப்பை மையப்படுத்தி தான் எங்களுடைய அனைத்து அரசியல் நகர்வுகளும் 2024ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதுண்ட இன்னொரு தொடர்ச்சியாக வந்து தமிழரசு கட்சி வந்து இதை மறுத்து எங்களோட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு மறுத்த இடத்திலே ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு அவர்கள் உத்தியோகபூர்வமாக வந்து அதை மறுக்கிறார்கள். இது தேவையில்லை என்று சொல்கிறார்கள். சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்பட்ட உடனே வந்து அவர் அதை முறிக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை. இப்போ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒப்பந்தம் செய்ததுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து பதவியலை பெற்றதுக்கு பிறகு வந்து 13ஆம் திருத்தத்தை பற்றி அந்த ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாக மீறி உதாசீனம் செய்கிற வகையில் வந்து தோத்துப்போன ஒரு 13ஆம் திருத்தத்தை பற்றி கதைக்க வழிக்கிட வந்து அவர்களும் வந்து எங்களிடமிருந்த விலகி சென்ற இடத்துல இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் வந்து ஒரு இணக்கப்பாட்டை ஏற்பட்டு இருக்கின்ற நிபந்தனை இல்லாத அரசியல் நிபந்தனை ஒன்றும் இல்லைங்க. என்ன இணக்கப்பாட்டை எனக்கு தெரியும், ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். சரியா, ஒன்றா இருக்கிற இடத்துல நாங்கள் தொடர்ந்து வந்து 2024ஆம் ஆண்டில் இருந்து வலியுறுத்தி வருகின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சிவில் சமூகத்தோடு சேர்ந்து வந்து நாங்கள் அதை முன்கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்தோம். அதனுடைய விளைவாக வந்து நாங்கள் இதை இனியும் பிற்போடக்கூடாண்டதை வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னமே வந்து நாங்களும் சிவில் சமூகத்துக்கு இடையில வந்து நடைபெற்ற அந்த அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து நாங்கள் முடிவெடுத்து போட்டு வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்ப பகுதி எல்லாட்டி வந்து 2ஆம் கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை முன்வைக்க வேணுமென்ற கொள்கை அளவில் வந்து நாங்கள் இணங்கியிருந்தோம். இறுதியில் வந்து சிவில் சமூகம் சொல்லித்தான் 14ஆம் தேதி இல்லாட்டி 15ஆம் தேதி வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து வெப்பம் என்று முடிவெடுத்திருந்தோம். அந்த நிலையிலே இப்போ சிவில் சமூகம் என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியை ஆதரிக்கிற அமைப்புகள் இருக்குது, இல்லாட்டி நபர்கள் அந்த சிவில் சமூக மட்டத்தில் வந்து இருக்குது. அதே போன்று வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய தரப்புகளும் வந்து இருக்கலாம் அதில். ஆகவே நாங்கள் அவர்களோட வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து டேட் எப்போ இதை வெக்க வேணும் என்ற விஷயங்களை வந்து பேசி நாங்கள் 14ஆம் தேதியோ 15ஆம் தேதி என்ற விஷயம் ஆராயப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலில் தான் திடீரென்று வந்து எங்களுக்கு சுவிஸ் எம்பசி வந்து எங்களுக்கு சொல்லுது வந்து இப்படி சுமந்திரனோட பேசி போட்டு ஒரு சந்திப்பொன்றை ஏற்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் விரும்புகிறார்கள், வந்து நீங்கள் இணங்குறீங்களோண்டு என்று கேட்டுக்கொண்டவே சரிதானே. அப்போ அந்த பின்னணியில் நாங்கள் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து நாங்கள் இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து ஒரு பொது அரங்கிலே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஆராய தொடங்க வேணும் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்க தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து எங்களோட சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களை விட்டு போட்டு அந்த நிகழ்வை செய்திருக்கலாமா? நாங்கள் 15ஆம் தேதி 14ஆம் தேதி செய்ய இருந்த நிகழ்வை அவர்கள் எங்களோட பேசுகிறதுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கிற ஒரு நிலையில் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் நாங்கள் அதை செய்திருக்கலாமா?
அந்த வகையில் தான் சிவில் சமூகத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் வந்து நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் வந்து நாங்கள் அழைப்புதலை வந்து விடுக்க போகிறோம் அப்படிங்க சொல்கிறேன். இது வந்து 19ஆம் தேதி நடக்கிற சந்திப்புக்கு வந்து மாற்றீடாக வந்து செய்கிற ஒரு விஷயம் இல்லை. அது கட்டாயம் நடக்கலாம், அதில் ஒரு சிக்கலும் இல்லை, சரிதானே. ஆனால் 15ஆம் தேதி இதுக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் வந்து அதை செய்தால் நாங்கள் 19ஆம் தேதிக்கு போகிற இடத்துல வந்து அவர்கள் அதை எப்படி 15ஆம் தேதி கூட்டத்தை பார்ப்பார்கள் என்றால் தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவர்கள் எல்லாரையும் சேர்த்து எங்கடையாக வந்து கொண்டு வந்து அங்கே ஒரு அவர்களை ஒரு லக்குக்கு கொண்டு வரதுக்காகத்தான் நாங்கள் கொண்டு வரோம்ன்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்திருக்கும். ஆகவே எங்களோட பேசுகிறது தான் இவ்வளோ காலம் வந்து பிரச்சனையாக இருந்து இப்போ எங்களோட பேசுகிறதுக்கு தயாரென்று சொல்லியிருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கு வந்து பகிரங்கமாக வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க, இதில் கலந்து கொள்ள சொல்லி வந்து நாங்கள் கேட்குறோம். மற்றது நாங்கள் இந்த அழைப்புதலை விட்டதுக்கு காரணம் வந்து சிவில் சமூகத்தில் பெரல் மட்டத்தில் வந்து இருந்த கருத்து என்றால் அவர்களுக்கிடையே சில வழியில் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு அரசியல் தரப்பை விட்டால் சிவில் சமூகத்துக்கு வந்து கலந்து கொள்றதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே ஆனால் ஒரு சிவில் சமூக தரப்பு வந்து விட்டால் சில வழியில் அவர்களோட ஒத்து போகாத ஒரு சிலர் வந்து அதில் கலந்து கொள்ள விரும்ப மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கொண்ட வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் தரப்புன்ற வகையில் வந்து உங்களுக்கும் சிவில் சமூக தரப்புகளுக்கும் இடையிலே மோதல் இல்லை. சிவில் சமூக தரப்புகளுக்கு இடையிலே சில வந்து பிரச்சனை இருக்கலாம். அவை நீங்கள் விட்டுறீங்கன்னா எல்லாரும் விரைவினம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அழைப்புதலை விட்டு நாங்கள் சரிதானே. அப்போ இதில் மிக தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், எங்களை பொறுத்தவரையில் வந்து 19ஆம் தேதி சந்திப்புக்கு வந்து நாங்கள் எந்த விதத்தில் வந்து இடைஞ்சலாக இருக்கையில் நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகின்றோம். 15ஆம் தேதியில் வந்து நாங்கள் நடத்த போகிற இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்படுற இடத்துல தான் அவசரமாக வந்து இந்த சந்திப்பை எப்படி என்னென்னும் நிப்பாட்டுவதற்காக 19ஆம் தேதிக்கு வந்து நாங்கள் இவர்களை சந்திக்க தயார் என்று சொல்லப்பட்டது. 19ஆம் தேதி சந்திப்பு சொல்லப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்றால் நாங்கள் அவர்களுக்கு இந்த அழைப்புதலை கொடுப்போம் என்று அவ்வளோங்க சொல்கிறேன். நாங்கள் அந்த அழைப்புதலை கொடுத்த உடனே திட்டமிட்டு வந்து அதை குழப்புற 19ஆம் தேதி குழப்புற ஒரு நோக்கத்தோடும் 15ஆம் தேதிக்கும் வந்து சிவில் சமூகத்தை வந்து குழப்பி போட்டு இது நாங்கள் தேவையில்லாமல் குழப்புற ஒரு விஷயத்துக்கு போய் கலந்து கொள்ளக்கூடாத ஒரு பொய்யான கருத்துக்களை வந்து மக்கள் மட்டத்தில் பரப்புறதுக்கு வந்து செய்த ஒரு சதியாகத்தான் நாங்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்குறோம். திருகோணமலை பகுதியில் புத்த சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்குட கஸ்தப்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த பிணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரையோர புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைதான 4 பௌத்த பிக்குகள் உட்பட 10 நபர்களையும் இன்று திருகோணமலை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். திருகோணமலை நகர கடலோர பாதுகாப்பு வலயத்துக்குள் அனுமதியின்றி கூடாரம் அமைத்து புத்தர் சிலையை வைத்ததாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் செய்த முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி, திருகோணமலை கல்யாண வம்சதேச தேரர், பலாங்குட ஹசப தேரர், திருகோணமலை சுகித வம்சதேச தேரர் மற்றும் நந்த தேரர் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். நானுஒய்யா ரதல்ல பகுதியில் அங்கிருந்த தோட்ட தொழிலாளர்களை திடீரென ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் சந்தித்தார். குறித்த சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது. ஜனாதிபதி திடீரென அவ்விடத்திற்கு வந்ததை அவதானித்த அப்பகுதி தொழிலாளர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் ஜனாதிபதியை சூழ்ந்து கொண்ட தோட்ட தொழிலாளர்கள் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது தோட்ட தொழிலாளர்கள் கூறுகையில், எங்களை பார்ப்பதற்கு வந்த ஒரே ஒரு ஜனாதிபதி நீங்கள் தான். எமது சம்பளத்தை அதிகரித்தது மட்டுமில்லாமல் எமது பிரச்சனைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதியும் கூட நீங்கள் தான் என்று கூறினார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் பனைமரங்கள் பல லட்சக்கணக்கில் யுத்தத்தில் 2009 வரை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் தென்னிலங்கை மற்றும் உள்ளூர்வாசிகளின் செல்வாக்கை பயன்படுத்தி மரங்கள் தற்போது அளிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
காணிகளை பாதுகாத்தல் மற்றும் விவசாய நடவடிக்கை உள்ளிட்ட காரணங்களுக்காக இவ்வாறு பனைமரங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்திற்கு முன்பு பாதுகாக்கப்பட்ட பனைமரங்கள் அதிக அளவு யுத்தத்திற்கு பின்னர் அளிக்கப்பட்டுள்ளன. வடமராட்சி கிழக்கில் இருந்து தொடர்ச்சியாக பனைகள் அளிக்கப்பட்டு பனைமரங்கள் சட்டவிரோதமாக ஏனைய பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தொடர்ச்சியாக சட்டவிரோத பனை அளிப்பு இடம்பெற்று வரும் நிலையிலும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் பனைமரத்தில் இருந்து கைத்தொழில் முயற்சியாளர்கள் உட்பட பாமர மக்கள் அதிக அளவு பயன்பெறுகின்றார்கள். இப்படி ஒரு நிலையில் பனைமரங்கள் அதிக அளவு அழைக்கப்படுவதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பனைமரங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக பனை அபிவிருத்தி சபை மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவற்றை நாங்கள் எடுப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனந்தராஜா தெரிவித்துள்ளார். இன்று வட்டுக்கோட்டை இன்பச்சோலை வீதி புனரமைப்பில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என ஜனாதிபதியும் கூறியுள்ளார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நாங்கள் அதை எடுப்போம். யாரில் பிழை இருக்கின்றதோ அவர்களுக்கான தண்டனையை நாங்கள் கொடுப்போம். இந்த விடயத்தில் சட்டம் தனது வேலையை சரியாக செய்யும். போலீசாரோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பிரதேச சபை உறுப்பினர்களோ யார் பிழை செய்தாலும் யார் பிழை செய்தார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். எனவே நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் திடீர் பணக்காரர்கள் உருவாக்கியுள்ளதாகவும் அவர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் வலிமேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூறினீர்கள். அது தொடர்பான முன்னேற்றம் என்ன என கேள்வி எழுப்பினர். அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதில் தெரிவிக்கையில், நாங்கள் இது தொடர்பான சில விவரங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு இரவிலோ அல்லது ஒரு கிழமையிலோ நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆறுதலாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மட்டக்களப்பு மயிலத்தமடு பிரதேசத்தில் 3000 ஏக்கர் நிலப்பரப்பை நாம் விடுவிப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தெரிவித்துள்ளார். போரதீவு பற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், மாதவனை மயிலத்தமடு பிரதேசத்தில் 3000 ஏக்கர் நிலப்பரப்பை நாம் விடுவிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் முதற்கட்டமாக மகாவலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான 1400 ஏக்கர் காணியும் வெகு விரைவாக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று வனலாகாவிற்கு சொந்தமான காணியை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேய்ச்சல் தரைக்கான தேவையை வெகு விரைவில் நாம் பூர்த்தி செய்வோம். மேலும் கிவிலோயா திட்டம் என்பது ஒரு குடியேற்ற திட்டம் இல்லை, அது ஒரு நீர்ப்பாசன திட்டமாகும். வடக்கு மாகாணத்துக்கு அதிகளவு நீர் தேவைகள் இருக்கின்றன. அப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை உள்ளது. அங்குள்ள பரந்த நிலப்பரப்புகளை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அதற்கு காரணம் அங்குள்ள விவசாயிகளுக்கு நீர் தேவையை சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியாமல் உள்ளது. இந்த திட்டத்தினூடாக விவசாயிகள் நன்மை அடையக்கூடிய சூழல் ஏற்படும். அதனை நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கின்றோம். கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்வதற்கு கொண்டு வந்த திட்டங்களை சட்டவிரோதமான குடியேற்றங்கள் இடம்பெற்றிருந்தன. இன பரம்பலை குழப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் எமது அரசாங்கம் அவ்வாறான எந்தவிதமான செயற்பாடுகளிலும் ஈடுபட மாட்டோம் என்றார். திருகோணமலையில் புத்த சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டமை அல்லது அந்த நடவடிக்கை தவறு என்றால் அவர்கள் பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டுமென மல்வத்து மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான திலீப் ஜாயவேரு நேற்று கண்டி தலதா மாளிகைக்கு சென்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் பிக்குகள் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். அதன்போது மல்வத்து மகாநாயக்க தேரரின் மேற்படி கருத்து வெளியாகியுள்ளது. தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு ஒன்றுக்கு எமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அது சட்டவிரோதமான செயல்பாடாகும். நீதிபதி இது தொடர்பில் நடக்கும் வாத பிரதிவாதங்களை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும். அதுதான் நீதிமன்ற நடைமுறையும் சட்டமும் கூட. திருகோணமலை நகரில் உள்ள கடற்கரை ஓரத்தில் புத்தர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவை அல்லது அந்த நடவடிக்கை தவறு என்றால் அவர்கள் பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவிப்பதோடு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் சட்டம். எனக்கும் இது தொடர்பில் அதிகம் தெரியாது. நீங்கள் சொன்ன காரணங்களை வைத்து நோக்கினால்
பிக்குகள் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமையை நாங்கள் கண்டிக்கின்றோம். அது தொடர்பிலான சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பௌத்த பிக்குகளுக்கு எதிராக நடைபெறும் துன்புறுத்தல்களுக்கு நாம் கவலை தெரிவிக்கின்றோம் என்றார். பௌத்த தர்மம், பௌத்த சாசனம் மற்றும் மகா சங்கத்தை பாதுகாப்பது இனவாத செயல் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது இலங்கையில் பெரும்பான்மையான மக்கள் பௌத்த மதத்தவர்கள் என்பதால் புத்த மத கலாச்சாரம் மற்றும் தத்துவத்தை பாதுகாப்பது நாட்டில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் நன்மை பயக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த நாடு பௌத்த மத அடித்தளத்தில் உருவானது என தான் நம்புவதாகவும் பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு அனைத்து மதங்களையும் பாதுகாக்க முடியும் எனவும் நாமல் வலியுறுத்தியுள்ளார். நாம் அதற்காக அஞ்சுவதில்லை. நான் ஒரு சிங்கள பௌத்தன். அதே சமயம் பிற கலாச்சாரங்களையும் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன். என் மதத்தில் நம்பிக்கை வைத்திருப்பதாலேயே என் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடிந்தது. மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றொருவரின் மொழி, மதம் அல்லது கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். அல்லைப்பிட்டி சம்பவத்தில் கைதான இருவரையும் பிணையில் செல்வதற்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனம் மீது போலீசார் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ள நிலையில் வாகனத்தில் பயணித்த இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை அவர்களை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் குறித்த இருவர் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணி இன்றைய தினம் புதன்கிழமை நகத்தல் பத்திரம் ஊடாக வழக்கினை மன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்து பிணை விண்ணப்பம் செய்ததனை அடுத்து இருவருக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான கயஸ் வாகனத்தை வவுனியாவில் உள்ள நபர் ஒருவரிடமிருந்து தாம் புதிதாக கொள்வனவு செய்ததாகவும் கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமாக உள்ள வயலில் நெல் அறுவடை செய்வதற்காக வேலனை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேலையாட்களை ஒழுங்குபடுத்தி தருவதாக கூறியதால் அவரை ஏற்றுச் சென்ற வேளையே சம்பவம் இடம்பெற்றதாக கைதான இருவரும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உயிரிழந்த சிறுவனின் சிறிய தந்தை தான் முன்னதாக வாகனத்தை ஓட்டியதாகவும் தீவு பகுதியில் வீதியில் சிறுவன் தான் வாகனம் ஓட விரும்பி கேட்டபோது வாகனத்தை வழங்கிய நிலையில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற வேளை அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசார் மறைத்த போது வாகனத்தை நிறுத்தாது தொடர்ந்து செலுத்தினார். அவ்வேளை மண்டதீவு போலீஸ் காவலரனில் நின்ற போலீசார் வாகனத்தை மறைக்க தயாராக இருந்த வேளை மீண்டும் வாகனத்தை அல்லைப்பிட்டி பக்கம் நோக்கி திருப்பிய வேளை எம்மை பின்தொடர்ந்து வந்த போலீசார் எமது வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். ஒரே ஒரு துப்பாக்கிச்சூட்டு சத்தம் மாத்திரமே எமக்கு கேட்டது. அதன் போதே எமது பிராமகன் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்தி மயங்கி சரிந்தார். பின்னர் போலீசார் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதுடன் எம்மை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விட்டனர். வாகனத்தில் இருந்த சாணகம், கயிறு, வாள், வாகனத்தில் விழுந்துள்ள துப்பாக்கிச் சூடுகள் பற்றி எவையும் தமக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த நபர்கள் தீவகத்தில் சட்டவிரோதமாக மாடுகளை பிடித்து ரட்சியாக்கும் கும்பல்களுடன் தொடர்பு என சமூக வலைதளங்களில் செய்திகள் பலரும் பதிவிட்டு வரும் நிலையில் கைதான இருவர் மற்றும் உயிரிழந்த சிறுவன் தொடர்பாக முன்னர் குற்றச்சாட்டுகள் ஏதேனும் இருந்ததாக போலீசார் நீதிமன்றத்தில் எந்த தகவலையும் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் உயிரிழந்த சிறுவனின் இறுதிக்கிரியைகள் நாளைய தினம் வியாழக்கிழமை வட்டுக்கோட்டையில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.